நம்ம இன்றைக்கி 2024 ரிலீஸ் ஆன அனோரா மூவியோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி மூவி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025 நடந்த ஆஸ்கர் ஃபெஸ்டிவலில் நிறையவே மூவிஸ் நாமினேட் ஆகியிருக்கும். அங்கே என்னென்ன மூவிஸ்லாம் அவார்டு வாங்க போகுதுன்னு நம்ம ஏகப்பட்ட ட்ரீம்ஸ் வச்சுட்டு இருந்திருப்போம். அப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் 2024 ரிலீஸ் ஆன அனோரா மூவி மொத்தம் 5 ஆஸ்கரை வின் பண்ணி எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சுருக்கோம். அண்ட் இந்த மூவி அவார்ட் வாங்கினதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு மூவி ரிலீஸ் ஆனதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே ஆர்வத்தோடு தான் இந்த மூவியில் அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் இந்த மூவி செக் பண்ண போயிருந்தேன். அண்ட் இந்த மூவியோட மெயின் லீடாகவே ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் செட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நம்ம ஆக்ட்ரஸ் மிக்கி மேடிசன். அண்ட் இந்த ஸ்டோரியோட ப்ளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பில் வேலை பார்க்குற நம்ம ஹீரோயின் ஒரு ப்ராஸ்டியூட்டாகவும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் தான் ஒரு பணக்கார வீட்டு பையனை பார்த்து அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக ரொம்ப ஃபன் பண்ணி ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ்வும் க்ரியேட் ஆகுது. அந்த லவ் ஒரு நேச்சுரல் லவ்வாக இல்லை, ஒரு அஃபெக்ஷனாக மட்டும் தான் அந்த லவ் க்ரியேட் ஆகிருக்கும். அப்படி இருக்க சமயத்தில் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த பணக்கார வீட்டு பையன் வீட்டில் தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸ் இது ஒத்துக்காமல் 2 பேரை டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. வேறு ஒன்றுமே இல்லை, இதோட ஸ்டோரி முடிஞ்சது. இப்படி இருக்க ஸ்டோரியில் எனக்கு எதுக்கிட்ட 5 ஆஸ்கார், நான் என்னென்னமோ எதிர்பார்த்தேன் இந்த மூவிக்கு போனேன். அட்லீஸ்ட் ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஸ்டோரியில் தான் கொடுத்துருக்கலாம். யாரோ ஒரு ஒன் டைம் ஜாலியாக பார்க்கலாம், வேறு ஒன்றுமே இல்லை இந்த மூவியில். இப்படி இருக்க மூவிக்கு தான் மொத்தம் 5 ஆஸ்காரும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் எடிட்டிங் அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லலாம். ஆக்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்கி மேடிசன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய போல்டான சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேணும் ஒரு ஆஸ்கர் கொடுக்கலாம், கண்டிப்பாக தப்பே சொல்ல முடியாது. ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு பார்த்தோன்னா ஒரு பிலோ ஆவரேஜான ஸ்க்ரீன் பிளே தான், ரொம்பவே நார்மலாக தான் இருக்கும் எல்லா மூவிஸ்லையும் பார்க்குற மாதிரி. அண்ட் டேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி லைனில் நிறையவே மூவிஸ் இருக்குது. அந்த மூவிக்கெலாம் கிடைக்காத ஆஸ்கர் எப்போ அந்த மூவிக்கு கிடச்சிச்சின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இந்த மூவி பார்த்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் எந்த மூவியை கண்டிப்பாக ஃபேமிலி கூடலாம் பார்க்க வேணாம், பிகாஸ் எக்கச்சக்கமான அடல்ட் கண்டென்ட் வச்சிருக்காங்க. மறக்காமல் தனியாக மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி இன்ஃபர்மேஷன் வேணும், நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Like, what do you do to get all of this?